நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சனியின் சுபத்துவ அமைப்பு வீடியோக்களில் தொடர் வீடியோவாக இது 4வது வீடியோவாக வரும்னு நினைக்கிறேன். இப்போது சனியின் சுபத்துவ நிலையான 5வது நிலையை பார்க்கலாம். இதுவரைக்கும் சனி ஸ்தான பலம் இழந்து குரு சுக்கிர தொடர்புகளோடு இருக்கும் பொழுது எத்தகைய பலன்களை தருவார் அப்படிங்கிறத மிக தெளிவாக சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். போன வீடியோ கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஆழமாக திரும்ப அந்த வீடியோவை பார்க்க சனியின் ஒரு விதமான பரிணாம நிலைகள் என்னுடைய 40 ஆண்டு காலத்திற்கும் மேலான அனுபவத்தின் அடிப்படையில் நான் இதுவரைக்கும் நூலாகவே மட்டும் எழுதியிருந்த சில விஷயங்களை இப்போது வீடியோ வடிவத்தில் சொல்லி உங்களுக்கு இந்த பிரீமியம் வீடியோவாக போடுகிறோம். ஆகவே இந்த அமைப்பின் கீழ் சனியின் அடுத்த நிலை சுபத்துவம் ஏற்கனவே ஒன்று சொன்னேன். அதாவது செவ்வாயிலே இதை சொல்லியிருக்கிறேன். சுபத்துவம் என்பது பாவ கிரகங்கள் சுப கிரகங்களால் தன்னுடைய இழந்த ஒளியை திரும்ப பெறுகின்ற ஒரு அமைப்பு. அதாவது தீய கதிர்கள் வடிகட்டப்பட்ட நிலையில் சுப கதிர்கள் அங்கே சுபத்துவம் என்கின்ற ஒரு சுப ஒளியை பாவ கிரகங்கள் பெறும் பொழுது அவைகள் ஒரு மாறுபாடான ஒரு நல்ல விதமாக மனிதனுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு நிலையை அடைகின்றன. அப்படிங்கிறது தான் நம்முடைய சுபத்துவ பாவத்துவ கோட்பாடு. இந்த அமைப்பை நீங்கள் எந்த ஜாதகத்தில் பொருத்தி பார்த்தாலும் சரியாக இருக்கும். அப்போது அருகில் இருக்கக்கூடிய கிரகங்களால் சுபத்துவப்படுத்தப்படுகின்றன கிரகங்கள் அப்படிங்கிறத செவ்வாய் தனக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய சந்திரன் சுப ஒளியாலும் வளர்பிறை சந்திரன் பௌர்ணமி சந்திரனுடைய ஒளியாலும் சனி தனக்கு அருகில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரம்மாண்ட கிரகமான குருவின் பார்வை இணைவால் சுபத்துவம் அடைகிறார் சொல்லியிருந்தேன். அதோடைய படிநிலைகள் தான் இப்போ இது 4வது வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது திரையில் நம்ம காட்ட போகிறது இதனை அடுத்த குருவிற்கும் சுக்கிரனிற்கும் தாண்டிய குரு முதன்மை சுபத்துவப்படுத்துவார். 2வதாக சுக்கிரன் சுபத்துவப்படுத்துவார். சனி என்கின்ற அமைப்பில் சனி ஸ்தான பலம் இழந்து குரு சுக்கிரனை தவிர்த்து வேறு எத்தகைய நிலையில் அதே போன்ற நல்ல அமைப்பை பெறுவார் அப்படிங்கிறத இப்போது திரையில் தெரியக்கூடிய ஒரு இதை பார்க்குறேன். இதில் உள்ள ஒரு சின்ன விஷயத்தையும் நுணுக்கத்தையும் சொல்லிவிடுகிறேன். சரி, இப்போது திரையில் ஒரு கட்டம் காட்டப்பட்டிருக்கிறது. திரையில் காட்டப்பட்டிருக்கிற கட்டத்தில் பௌர்ணமி நிலைகள் காட்டப்பட்டிருக்கின்றன. பௌர்ணமிக்கு முன்பின் நிலைகள், அதாவது மேச சனி மேஷத்தில் நீச்சமாகி தன்னுடைய ஒரிஜினல் ஒளியை பாப ஒளியை இழந்திருக்கக்கூடிய தன்னுடைய தீய கதிர்களை இழந்திருக்கக்கூடிய சனி மேஷத்தில் நீச்சம் அடைகிறார் அப்படின்னு சொன்னாலே மனிதனுக்கு தர வேண்டிய சில விஷயங்களை தரப்போவதில்லை அவர் அப்படிங்கிறது தான். மேஷத்தில் நீச்சம் அடைந்திருக்கிற சனி அவருக்கு முன்பின்னாக 3 சூரிய நிலைகள் காட்டப்பட்டிருக்கின்றன. கீழே எதிரில் துலாத்தில் இருக்கிறார். ஆக மேஷத்தில் இருக்கின்ற சனியை துலாத்தில் இருக்கின்ற சந்திரன் பூரண ஒளி பெற்று பார்க்கணும்னா அன்னைக்கு பௌர்ணமிக்கு முன்பின் நிலையாக இருக்க வேண்டும். இங்கே மீனத்தில் சூரியன் இருக்கிறார் என்றால் பங்குனி உத்திரத்திற்கு அடுத்த நாளாக இருப்பார். பங்குனி உத்திரம் சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இங்கே வரும் பொழுது 95% ஒளித்திறனை சந்திரன் அடைந்திருக்கும் பொழுது சனியை பார்ப்பார். முதல் நிலையை பாருங்க, பௌர்ணமிக்கு அருகில் இருக்கிறார். இது மிகப்பெரிய நல்ல நிலை. பௌர்ணமிக்கு அருகில் இருக்கக்கூடிய சந்திரன் தன்னுடைய 5% ஒளியை மட்டுமே இழந்த சந்திரன் 5% ஒளியை மட்டுமே இழந்து சித்திரை 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சனியை ஒரு 10 டிகிரிக்குள் பார்க்கும் பொழுது, அதில் ரொம்ப அது முக்கியம், 10 டிகிரிக்குள்ள 8-10 டிகிரிக்குள்ள பார்க்கும் பொழுது அந்த சனி மிகுந்த சுபத்துவத்தை அடைவார் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிவிடலாம். இந்த சனி மிகுந்த சுபத்துவத்தை அடைவார். இது அவருடைய நீச்ச நிலைன்றது திருப்பி சொல்லிட்டு இருக்க வேண்டாம். அவருடைய கதிர்கள் வடிகட்டப்பட்ட நிலையை இழந்து மீண்டும் சந்திரனின் ஒளி இழக்காத சந்திரனுடைய அமைப்பால் சுபத்துவப்படுத்துகின்ற ஒரு நிலைமை. 2வது நிலையை பாருங்கள். அன்றைக்கு பூரண பௌர்ணமி, அதாவது இந்த நாள் சித்ரா பௌர்ணமி. மேஷத்திர சூரியனும் சனியும் இங்கே அவர் சித்திர நட்சத்திரத்தில் இருப்பார் அல்லது சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிறான்னு கூட வச்சுக்கலாம். இது சித்ரா பௌர்ணமி அன்று. இதில் ஒரு கணக்கு என்னன்னா, இந்த பௌர்ணமி அமைப்பு சூரிய சனி கடம்போது இருக்கும்போது கெடும், சூரிய சந்திரர்கள் கெடுவார்கள். அது அந்த சப்ஜெக்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே சொல்லியிருக்கிறோமே,
ஒரு பாவகிரகம் சுபத்துவப்படுத்தப்படும் பொழுது எதிர்வினையாக சுபகிரகம் பாவத்துவப்படுத்தப்படுகிறது. 5, 9ஆம் பார்வைகளில் மட்டும் குரு இதுக்கு விதிவிலக்கு. சனி சனி சந்திரனால் பார்க்கப்படுகிறார். திரும்ப சனி சந்திரனை பார்க்கிறார்ல, அப்போ சந்திரன் கெடுவார். மாதா கெடும், மனோ இது கெடும், எல்லாமே கெடும். ஆகவே அந்த நிலையையும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இங்கே அடுத்த நிலையாக பௌர்ணமி அன்று சூரியனோடு இணைந்த சனி இங்கே வளர்பிறை சந்திரனால் பார்க்கப்படுகிறார். இங்கே ஒரு இக்கண்ணா இருக்கு. சனி நீச்சபங்கத்தை அடைகிறார். இந்த 3 நிலைகளிலேயும் உள்ள ஒரு வித்தியாசம், பெரிய வித்தியாசம் என்னன்னா, பௌர்ணமி சந்திரனால் சனி சுபத்துவப்படுத்தப்படும் பொழுது எப்பொழுதுமே வக்கர நிலையை அடைய மாட்டார். அதுவும் அதில் உள்ள ஒரு காரணம். பௌர்ணமிக்கு முன்பின்னாக இருக்கக்கூடிய சந்திரன் சனியை சுபத்துவப்படுத்தும் பொழுது அங்கே சனி ஒருபோதும் வக்கர நிலையில் இருக்க மாட்டார். ஏனென்றால் சூரியனுக்கு 5, 6, 7, 8, 9ஆம் இடங்களில் சனி இருக்கும் பொழுது மட்டுமே வக்கரகதி சனிக்கு ஏற்படும். அதே நேரத்தில் அதுபோன்ற ஒரு நிலையில் சந்திரன் தேய்பிறை அந்த மாதிரியான பௌர்ணமி நிலையாக இருக்க மாட்டார். ஆகவே இந்த கட்டத்தின் அமைப்பில், இங்கே காட்டப்பட்டிருக்கின்ற கட்டத்தின் அமைப்பில் சூரியனுக்கு முன்பின் மற்றும் சூரியனோடு இருக்கின்ற சனி, வளர்பிறை சந்திரன், தேய்பிறை சந்திரன், பூரண சந்திரன் போன்ற அமைப்புகளால் பார்க்கப்படும் பொழுது, பௌர்ணமிக்கு முன்பின் பார்க்கப்படும் போது நல்ல இதாக இருப்பார். ஆனால் இங்கே டிஸ்டர்ப் ஆவார். இந்த சுபத்துவத்தையும் மீறி 2வது நடுவே காட்டப்பட்டிருக்கின்ற ஒரு அமைப்பு. இங்கே பேசிக்காக ஒன்று புரிஞ்சுக்கோங்க. சனி எப்போதுமே சூரியனோடு சேர்ந்திருக்கக்கூடாது. சந்திரனாக பரவாயில்ல. சனி எப்பொழுதுமே சூரியனோடு சேர்ந்திருக்கவோ சூரியனுடைய பார்வையை பெற்றிருக்கவோ கூடவே கூடாது. நம்முடைய வேத ஜோதிடத்தில், பாரம்பரிய ஜோதிடத்தில் பகை கிரகங்களாக, ஜென்ம விரோத கிரகங்களாக உருவகப்படுத்தப்பட்டிருக்கின்ற குரு, சுக்கிரன், சனி, சூரியன் இவைகள் மட்டும் எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு இணைவு, தொடர்பு போன்றவைகள், பார்வை போன்றவைகள் ஏற்பட்டால் அங்கே ஒரு பதற்றமான சூழல் உருவாகும். சூரியனும் சனியும் பாவக்கிரகங்கள் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் சூரியனும் சனியும் இணைவதோ சேர்வதோ பார்ப்பதோ ஏதோ ஒரு வகையில் அவங்க 2 பேரையும் வேறு மாதிரியாக டிஸ்டர்ப் பண்ணும். குருவும் சுக்கிரனும் இணையும் போதும் பார்த்து கொள்ளும் போதும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறதை போல நல்லவைகள் சுபகிரகங்கள்ன்றதுனால நல்லவைகளான மனிதனுக்கு மிகவும் தேவையான காமம், புத்திர பாக்கியம் இவைகள் 2ம் டிஸ்டர்ப் ஆகும். இதை மட்டும் கொஞ்சம் தெளிவாக நுணுக்கமாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு. ஆகவே இங்கே நடுவில் நான் காட்டியிருக்கின்ற பௌர்ணமி சந்திரன் அமைப்பில் சனி சுபத்துவப்படுத்தப்பட்டாலும் அங்கே நீச்சபங்க என்கின்ற நிலையை வக்கரமின்றி அடைந்தாலும் கூட சூரியனுடைய இணைவுன்றதுனால இந்த சுபத்துவத்தில் பதற்றம் கூடியிருக்கும் சனிக்கு. சனி பதற்றப்படுவார், சூரியனும் பதற்றத்தில் இருப்பார். இருளுக்கும் ஒளிக்கும் ஆகாது என்பதன் அடிப்படையில், இருளுக்கும் ஒளிக்கும் ஆகாது என்பதன் அடிப்படையில் இங்கே சூரியன் சனி சேர்க்கையை இவர் சுபத்துவப்படுத்துகிறார் என்றாலும் முழுமையான பலனுக்கு இந்த இடத்துல குறைகள் கண்டிப்பாக இருக்கும். எப்பவுமே சனியும் சூரியனும் சேர்ந்து விடக்கூடாது, சூரியனும் சனியும் பார்த்து விடக்கூடாது. தகப்பனுக்கும் ஆகாது, தன்னம்பிக்கைக்கும் ஆகாது, தலைமை பண்பிற்கும் ஆகாது அப்படின்னு வந்துடும். இப்போ அதை கொஞ்சம் நிவர்த்தி பண்ணுகிறார். இங்கே தகப்பனை கெடுக்கின்ற சனியை பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை கெடுக்கிறது. இதுவும் ஒரு வகையில் சுபத்துவம் என்பதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர வேறு எந்தவித இதுக்காக. இதுவும் ஒரு நுணுக்கமான விஷயம். சனி இங்கே நீச்சபங்கம் அடைகிறார். பொதுவாகவே சனி நீச்சபங்கம் அடையக்கூடாதுன்னு சொல்லுவேன். சனி நீச்சபங்கம் அடையக்கூடாது, அந்த வக்கர நிலையை சேர்த்து தான். சனி நீச்சனாகவே இருக்கிறது நல்லது, சுபத்துவம் அடைய வேண்டும். ஆனால் இங்கே நேரடியாக நீச்சபங்கத்தை அடைகிறார். இன்னும் சொல்லப்போனால் நீச்சபங்க ராஜயோகம் என்கின்ற ஒரு நிலையை அடைகிறார். அப்போ அந்த நீச்சபங்க ராஜயோகம் என்ன செய்யும்? சனிக்கான வேலைகளை தான் செய்யும். சூரியன் நீச்சபங்க ராஜயோகத்தை அடைந்தால் தலைமை பண்பு, சூரியனுடைய காரகத்துவங்கள் மேலோங்கி இருக்கும். பாயிண்ட். எந்த கிரகங்கள் எத்தகைய நிலையில் இருக்கின்றனவோ, எந்த கிரகங்கள் புதன் நீச்சபங்க ராஜயோகத்தை அடைந்தால் ஏதேனும் ஒரு துறையில் அறிவு மேலோங்கி இருக்கும். சூரியன் நீச்சபங்க ராஜயோகத்தை அடைந்திருந்தால் தலைமை பண்பு, அரசலாபம், அரசு சம்பந்தப்பட்டவைகள், மிக மிக முக்கியமாக தகப்பன் சம்பந்தப்பட்டவைகள், பூர்வீகம் சம்பந்தப்பட்டவைகளில் மிக மிக ஒரு நல்ல விதமான பண்பு மேலோங்கி இருக்கும். நீச்சபங்க ராஜயோகம் என்பது நீச்சன் அடைகின்ற, நீச்சபங்கம் ராஜயோகம் எப்போது நடக்கும்? நீச்சபங்கம் என்பது வேறு விதமான சந்திர கேந்திர அமைப்புகளில் அந்த நீச்ச கிரகம் இருக்கும் பொழுது நீச்சபங்கம் அடைவது.
நீச்சபங்க ராஜயோகம் என்பது இதற்கான தனி பொது வீடியோக்கள் போட்டுக்கிறேன், குழப்பம் இருக்கிறவங்க அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஒரு சின்ன மினி மட்டும் சொல்லிடுறேன். நீச்சபங்க ராஜயோகம் என்பது உச்சனோடு மட்டும் அந்த கிரகம் சம்பந்தப்படும் போது, உச்ச நாள் பார்க்கப்படும் போது, பௌர்ணமி சந்திரனால் பார்க்கப்படும் பொழுது, பௌர்ணமி சந்திரன் உச்ச கிரகத்திற்கு சமம், உச்சகுருவால் உச்ச நாள் பார்க்கப்படும் பொழுது, பௌர்ணமி சந்திரனால் பார்க்கப்படும் பொழுது, உச்சனோடு சேரும் பொழுது மட்டுமே நீச்சபங்க ராஜயோகம் கிடைக்கிறது. நீச்சபங்க ராஜயோகம் என்பது 100% மட்டுமே காரகத்துவம் கொண்ட ஒரு முழுமையான கிரகத்தை 120% அமைப்பிற்கு வலு கொடுக்க செய்வது. ஒரு கிரகம் நீச்சபங்கம் அடைகிறது என்றால், நீச்சபங்க ராஜயோகத்தை அடைகிறது என்றால் அதனுடைய ஆதிபத்தியங்களும் அதனுடைய காரகத்துவங்களும் வலுப்பெறுகின்றன என்று அர்த்தம். அப்போ புதன் நீச்சபங்கம் அடைகிறார். ஒருவர் புதன் நீச்சபங்கம் அடைந்தால் அவருடைய துறையில் உன்னதமானவனாக, புத்திசாலியாக, ஞானவானாக இருப்பார். ஏனென்றால் புதன் புத்திக்குரிய, வித்தைக்குரிய, சாஸ்திரத்திற்குரிய ஒரு கிரகம். சாஸ்திரத்துக்குரிய கிரகம் குருவாக இருந்தால் கூட புதனும் அந்த அறிவு சார்ந்த அமைப்புகளுக்கு உரியவர். அப்போ புதன் நீச்சபங்க ராஜயோகத்தை அடையும் பொழுது, புதன் நீச்சபங்க ராஜயோகத்தை அடைஞ்சால் ஒருத்தர் அரசனாவார்னு சொல்லிடக்கூடாது. இந்த ராஜயோகங்களில் உள்ள வித்தியாசமே இதுதான். அவருடைய துறையில் முதல்வனாகின்ற அமைப்பு. புதன் நீச்சபங்க ராஜயோகத்தை அடைகிறார். அறிவு சார்ந்த ஒரு துறையில் அவர் அரசனாக இருக்கிறார். அறிவு சார்ந்த ஒரு துறையில், புதன் சார்ந்த ஒரு துறையில் அவர் அரசனாக இருக்கிறார், முதன்மையானவனாக இருக்கிறார். செவ்வாய் நீச்சபங்க ராஜயோகத்தை அடைகிறார். வீரம் சார்ந்த, மண் சார்ந்த, பூமி சார்ந்த, மருத்துவம் சார்ந்த, அவர் சார்ந்த துறைகளில் அவர் முதல்வனாக இருக்கிறார். அரச யோகம் என்பது அதுதான். சூரியன் நீச்சபங்க ராஜயோகத்தை அடைகிறார். உண்மையிலேயே அவர் அரசனாக இருக்கிறார். அரசனுக்கு நிகரான அதிகாரியாக இருக்கிறார், முதல்வனாக இருக்கிறார், அந்த நிர்வாக அமைப்பின் முதல்வனாக இருக்கிறார். புதன் அறிவு சார்ந்த துறையில் முதல்வனாக இருக்கிறார். சூரியன் நிர்வாகம் சார்ந்த துறையில், அரசர் துறையில், அரசு அமைப்பில், எல்லா விதத்திலையும் சூரியன் அந்த அமைப்பில் கொண்டு போவார். குரு பணம் சார்ந்த அமைப்பில், குருவின் நெறி சார்ந்த அமைப்பில், சாஸ்திர ரீதியான அமைப்பில், ஆன்மீகம் சார்ந்த அமைப்பில், ஆன்மீகத்திற்கு அதிபதி இல்லையாவே, ஆன்மீகம் சார்ந்த அமைப்பில், நெறி சார்ந்த அமைப்பில், நல்ல நடத்தை, நல்ல விஷயங்கள் சார்ந்த அமைப்பில் குரு நீச்சபங்க ராஜயோகம் எனப்படுகின்ற உச்சனோடு சம்பந்தப்படும் பொழுது அந்த அமைப்பை அடைவார். சுக்கிரன் நீச்சபங்க ராஜயோகத்தை அடைகிறார். கலை சார்ந்த அமைப்பில் அவர் முதல்வனாக இருக்கிறார். கலைத்துறையில் முதல்வனாக இருக்கிறார். கலை சார்ந்த அமைப்பில் முதல்வனாக இருக்கிறார். ஏதேனும் ஒரு வகையில் பெண்கள் கலை அப்படின்னா, அதாவது எந்த கிரகம் நீச்சபங்க ராஜயோகத்தை அடைகிறதோ அந்த கிரகத்தின் காரகத்துவங்கள், அந்த கிரகத்தின் வழிமுறைகள், அந்த கிரகத்துடைய ஆதிபத்தியம் வலுவாக இருக்கும். இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இங்கே சனி நீச்சபங்க ராஜயோகமாக இருக்கிறார். உடனே சனி நீச்சபங்க ராஜயோகமாக இருந்தால் ராஜாவாயிடுவார்னு சொல்லக்கூடாது. உழைப்பு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் முதன்மையாக இருக்கிறீர்கள். சனி உழைப்பதற்குரியவன், கூலிக்காரன், உழைப்பாளி, மக்கள் தொடர்புக்குரியவன், ஆன்மீகத்திற்கும் உரியவன். இங்கே இன்னும் வேறு விதமான சுபத்து வரும்போது தான் ஆன்மீகம் வந்துடும். இங்கே சூரியனோடு அவர் சேர்ந்து நீச்சபங்க ராஜயோகமாக இருக்கிறார். டாய்லெட்டு கழுவுறது, கழிவு நீர் துறை, கழிவு நீர் அகற்றும் துறை, டாய்லெட் கருவிகள் செய்கின்ற துறை, சொல்ல கூச்சப்படுகின்ற, தயங்கிக் கொண்டே சொல்லக்கூடிய சில துறைகள், இரும்பு சார்ந்த துறைகள். சனியின் காரகத்துவங்களில் நீங்கள் நீச்சபங்க ராஜயோக அமைப்பில் இருக்கிறீர்கள். அப்படிங்கிறது தான் ஜோதிடத்துடைய மிக மிக நுணுக்கமான சில விஷயங்கள். ஜோதிடன்றது சாதாரண விஷயம் கிடையாது. நீச்சபங்க ராஜயோகம், ராஜயோகம் இருந்தாலே அதான் சொல்லுவாங்க, மோடிக்கு சந்திரன் செவ்வாய் சேர்ந்து நீச்சபங்க ராஜயோகத்தினால மோடி இதாகிட்டார். உண்மையில் மோடி அவர்களுடைய ஜாதகம் உண்மையான ஜாதகமே கிடையாது. அவருடைய ஜாதகம்னு சொல்லி 11 ஜாதகங்கள் இணையத்தில் இருக்கின்றன. 11ம் தவறாகத்தான் இருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் 8 பேர் 10 பேர் பிறந்தபோது யார் எந்த வருஷம் எப்போ பிறந்தாங்கன்றதே இல்லாமல் இருக்குது. ஒரு சாதாரண கலைஞர் அவர்களுடைய ஜாதகத்திலும், புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஜாதகத்திலுமே இருக்கின்ற ஒரு சாதாரண மாநில முதல்வர்களுடைய ஜாதக அமைப்புகளிலே இருக்கின்ற யோகங்களை கூட மோடி அவர்களுடைய ஜாதகத்தில் இல்லை. அதனால் 1950 போட்டு ஒரு ஜாதகம் வந்தது. அதாவது ஓரளவுக்கு பரவாயில்ல, 49 இல்லாமல் அதுக்கடுத்த வருஷம் தான் அவர் பிறந்தார் அப்படின்லாம் வந்தது சில ஜாதகங்கள். ஆக அந்த மாதிரி ஜாதக அமைப்புகளை புரிந்து கொள்ள வேண்டாம். இப்போது நான் சொல்வதைப் போல சனி நீச்சபங்க ராஜயோகத்தை அடைவதால் சனியின் தொழில்கள், சனி தருகின்ற போதை தொழில்கள், சனி தருகின்ற இரும்பு, சனி தருகின்ற கழிவு போன்ற துறைகள், சனி தருகின்ற அத்தனை உழைப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் அந்த துறையின் முதல்வனாக அவர் இருக்கக்கூடிய தன்மையில்
அந்த சனி தரும் நீச்சபங்க ராஜயோகம் தரும். அதை போலவே இந்த நிலையில் இங்கே காட்டப்பட்டிருக்கின்ற நிலையில் சனி எந்த ஆதிபத்தியத்திற்கு உரியவரோ அந்த ஆதிபத்தியத்திற்குரியவர் அந்த ஆதிபத்தியத்தை முதலில் கெடுத்து அதன் பிறகு நன்றதாக செய்வார். ஏன் முதல்ல கெடுப்பார்? நேரடியாக அவர் நீச்சமாகி இருக்கிறார். அதன் பின்பு அவர் சூரியனால் நீச்சபங்க வலுவை பெற்றிருக்கிறார். நீச்சபங்க ராஜயோகம் எனப்படுகின்ற ராஜ வலுவை பெற்றிருக்கிறார். புரியுதுங்களா? அப்போ அந்த அமைப்பில் சனி முதலில் தன்னுடைய ஆதிபத்தியங்களை கெடுத்து காரகத்துவங்களை வளப்படுத்தி நீச்சபங்க ராஜயோகத்தை செய்வார். அதான் உண்மை. இதனை இப்போது இங்கே இருக்கின்ற பௌர்ணமி சந்திரனுடைய பலன் மேலும் சுபத்துவமாக மாற்றும். சனியுடைய இன்னொரு குணம் என்ன தெரியுமா? மக்கள், கிராம தலைவர், உள்ளாட்சி உறுப்பினர்கள், மேயர்லாம் சனி தான். மேயருக்கு சூரியன் தேவையில்லை. மேயருக்கு சூரியனை விட சனி வலுத்திருக்க வேண்டும். உள்ளாட்சி மன்றங்கள் என்று சொல்லப்படக்கூடிய கவுன்சிலர், துணை மேயர், ஊராட்சி தலைவர், பிரசிடென்ட், இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்மத்தோடு அல்லது சனி வலுத்து தொடர்பு கொண்டிருப்பார். இப்போது நான் சொன்ன சுபத்துவத்தை சனி அடைந்திருப்பார். அதாவது சனியின் மிக மிக முக்கியமான ஒரு குணம் மக்கள் தொடர்பு, மக்களோடு நெருங்கி இருத்தல். எம்எல்ஏ விட மக்களோடு நெருங்கி இருக்கிறது கவுன்சிலர் தான். ஒருவருக்கு பதில் சொல்ல வேண்டியவர் சென்னை எம்எல்ஏ விட, சென்னை மந்திரியை விட சென்னை மாநகர மேயர் தான். ஆக இது போன்ற அமைப்புகளில் மக்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய பதவிகளில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் என்பவர்கள் சனி தரக்கூடிய சில தொழில் அமைப்புகளை கொண்டவர்கள். சனி தரக்கூடிய சில தொழில் அமைப்புகளில் தான் அவங்க இருப்பாங்க. ஆகவே என்னுடைய சுபத்துவ விதியை நீங்கள் முழுக்க செக் பண்ணிக்கலாம். உங்கள் ஊரில் இருக்கிற கவுன்சிலர் ஜாதகம் வாங்கி பாருங்கள், சனி சுபத்துவமாக இருப்பார். உங்கள் ஊரில் இருக்கிற உள்ளாட்சி பேரூராட்சி அவர் நகராட்சி தலைவர், இவர்களுடைய அத்தனை பேருடைய ஜாதகங்களை வாங்கி பாருங்கள். நான் சொல்லுகின்ற இந்த விதி முழுக்க 100% சரியானதாக இருக்கும். சிம்மத்தோடு சனி தொடர்பு கொண்டிருப்பார். சூரியன் வலுவிளக்க சனி அதிகமாக இருக்கும். ஏன்னா சனி தான் இந்த டாய்லெட்டை கட்டித்தர்றது, ரோடு போடுறது, கருப்பு நிறமுள்ள தார் ரோடுகளை போடுறது, இது போன்ற அமைப்புகளை சனிதான் செய்வார். ஆகவே இங்கே காட்டப்பட்டிருக்கின்ற ஒரு அமைப்பில் சனி இது போன்ற ஒரு நீச்சபங்க ராஜயோக அமைப்புகளை அடையும் பொழுது உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள், கவுன்சிலர்கள் போன்ற அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையிலும் கண்டிப்பாக அடைவார். ஆகவே இந்த அமைப்பையும் நீங்கள் புரிந்து கொள்வது, கண்டிப்பாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கும். ஆக ராஜயோகம் என்பது எங்கே, எப்படி, எந்த நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு, இங்கே நான் ராஜயோகத்தை விளக்குவதை விட மிக மிக முக்கியமாக இந்த சனி சூரியன் சேர்ந்த சனியின் பாவத்துவத்தை, சனி சூரியன் சேர்ந்த இந்த சனியின் பாவத்துவத்தை, சனியும் சூரியனும் சேர்ந்த பாவத்துவம், சூரியனும் பாவத்துவம் அடைகிறார், சனியும் பாவத்துவம் அடைகிறார். இருளும் ஒளியும் கலக்கின்றன. இருளும் கெட்டு போய்விட்டது, இதுவும் கெட்டு போயிடுச்சு, ஒளியும் கெட்டு போயிடுச்சு. இரண்டும் தனித்தன்மையை இழக்கின்றன. பாலையும் டிகாஷனையும் கலந்து விட்டோம். இரண்டும் காப்பியாகி போய்விட்டது. பாலையும் டிகாஷனையும் கலந்துட்டோம், ரெண்டும் காப்பி ஆயிடுச்சு. எங்கடா பால், எங்கடா டிகாஷன் கேட்கக்கூடாது. இங்கே பாலும் டிகாஷனும், பால் என்கின்ற ஒளியும் காப்பி டிகாஷன் என்கின்ற இருளும் கலந்து விட்டன. இரண்டும் தனித்தன்மையை இழந்து விட்டன. இரண்டும் ஒன்றோடு ஒன்று கலந்து விட்டன. அதன் பிறகு இந்த காப்பி நன்றாக இருக்கிறதா, நன்றாக இல்லையா என்பதற்கு சுபத்துவம் என்கின்ற ஒரு சர்க்கரையை அதில் நீங்கள் கலந்து விட்டதற்கு பிறகு இந்த சுபத்துவம் என்கின்ற சர்க்கரை மிக ஆழமாக நல்ல விதமாக அங்கே கலக்கும் போது அந்த காப்பி ருசிக்கிறது. தான் இங்கே மேலே இருக்கிற சூரிய சனி சேர்க்கையில் சந்திரன் பார்த்து, சூரியன் என்கின்ற பால், டிகாஷன் என்கின்ற சனி இரண்டும் கலந்து இங்கே காப்பியாக இருக்கிறது. சக்கரை படாமல் அந்த காப்பியை வாய்க்கு விளங்காது. கீழே சர்க்கரை என்கின்ற நிலையில் இருக்கின்ற சந்திரன் இவர்கள் இருவரையும் பார்த்து அந்த சர்க்கரை இல்லாத காப்பியை இனிப்பாக, சுவையாக, சுபத்துவமாக, நல்ல விதமாக மாற்றி இருக்கிறார். இதுதான் பாயிண்ட். இந்த பாயிண்டை சுபத்துவ ரீதியில் தெளிவாக புரிஞ்சுக்கங்க. இரண்டு கிரகங்களும் ஒரு விதமான தனித்தன்மை கொண்டவை. எல்லா கிரகங்களும் தனித்தன்மை கொண்டவை. டிகாஷன் இருள், ஒளி வெள்ளை, இரண்டையும் கலந்து விட்டது, காப்பி வந்து விட்டது. அந்த காப்பியின் அமைப்பு சுபத்துவத்தில் தான் இருக்கு. இங்கே சனின்றதுனால இதை விட இது இல்லையே. இப்போ இங்கே என்ன நடக்குது, கூடவே அங்கே இன்னொரு ராகு போய் சேர்த்துருங்க. டிகாஷன் ஓவர் ஆயிடுச்சு, பால் டம்மி ஆகி போச்சு.
இவ்வளோ டிகாஷனும் கொஞ்சோண்டு பால் காப்பி வாய்க்கு விளங்காது, அவ்வளோதான். ரொம்ப ஸ்ட்ராங், ஓவர் ஸ்ட்ராங் ஆகிப்போச்சு, ஓவர் ஸ்ட்ராங் ஆகிப்போச்சு, அதனால் விளங்காது. இப்படி தான் நீங்கள் அந்த ஒளி தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். ஆகவே இங்கே காட்டப்பட்டிருக்கின்ற அமைப்பு இது போன்ற ஒரு நிலையில் நான் சொல்லுகின்ற சுபத்துவம் இருந்தால்தான் சனி சுப காரகத்துவ அமைப்புகளை தருவார். ஆதிபத்தியங்கள் அப்படியே நடக்கும். ஏன்னா அவர் நீச்சபங்க ராஜயோகத்தை அடைந்து விட்டார். அந்த நீச்சபங்க ராஜயோக அமைப்பில் சில நன்மைகள் நடப்பதற்கு சந்திரனின் பார்வை தேவை. அல்லது இது போன்ற அமைப்பில் குரு சுக்கிரனை சேர்த்துக்கங்க. பலசை சொல்லிட்டோம், நம்ம சுபத்துவ அமைப்பை சொல்லிட்டோம். இப்போது நான் சொல்லிக் கொண்டிருப்பது வளர்பிறை சந்திரன் பூரண சந்திரனால் ஏற்படக்கூடிய சில சுபத்துவ நிலைகள். சரி, அடுத்து மூன்றாவது நிலையாக வந்து விடுவோம். இங்கே பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற வைகாசி அனுஷம், வைகாசி விசாகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற சந்திரன் சனியை பார்க்கிறார். வளர்பிறை சந்திரனாகி பூரணத்தை நெருங்கி கொண்டிருக்கின்ற சந்திரன், தேய்பிறை சந்திரன் வேறு, ஒளியை இழந்து கொண்டிருக்கின்ற சந்திரன் வேறு, ஒளி உச்சத்தை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற சந்திரன் வேறு. இங்கே மூன்றாவது நிலையாக நான் காட்டியிருப்பது சூரியன் இங்கே இருக்கிறார். மேஷத்தில் இருக்கின்ற சனி, ரிஷபத்தில் இருக்கின்ற சூரியன். ரிஷபத்தில் சூரியன் இருக்கும்போது இங்கே துலாத்தில் சந்திரன் இருக்கிறார் என்றாலே அடுத்த சுவாதி நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க, அதுக்கடுத்து விசாக நட்சத்திரம் வந்துடும். வைகாசி விசாகத்தன்று பூரணத்தை அடைய போகிறார், பௌர்ணமியாக போகிறார். 95% ஒளித்திறனோடு இருக்கிறார். 5% ஒளியை அவர் இன்னும் இழக்கவில்லை, அடைய போகிறார். ஒளி உச்ச நிலையில் இருக்கின்ற சந்திரன் வேற, ஒளியை இழந்து கொண்டிருக்கின்ற சந்திரன் வேற. அதையும் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இங்கே இத்தனை நிலைகளிலும் உயர்நிலை சுபத்துவம் என்பது இங்கே வைகாசி மாசத்துக்குள்ள இருக்கிற பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் பெற சரியால தான் இருக்கும். அருமையான அமைப்பு, குருவை நோக்கி அமைப்பாக அது இருக்கும். இங்கே என்ன ஒன்று, சந்திரன் கெடுவார், அது வேற. அதை வந்து பாபத்துவத்தில் பார்க்கலாம். சந்திரன் கெட்டு தான் போவார். அதை நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். அதோடைய சொல்லுகின்ற விஷயத்தை விட சொல்லப்படாத விஷயங்களையும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பது தான் உங்களுக்கு இதான ஜோசியமாக இருக்கணும். சரி, இந்த அமைப்பில் பாருங்க, வைகாசி விசாகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற பூரண சந்திரன் இன்னும் 5% ஒளியை மட்டும் 98% 95% ஒளி அமைப்பை பூரணத்தை அடைந்துவிட்ட இந்த சந்திரன் இங்கே சனியை பார்க்கும்போது அபாரமான நற்பலன்கள் இருக்கும். சனி அதிகமான சுபத்துவத்தை அடைகிறார். இந்த சனி எந்த லக்னத்திற்கு, எந்த ஆதிபத்தியத்திற்கு அதிபதி என்கின்ற வகையில் ஜாதகருக்கு நல்ல பலன்கள் இருக்கும். தாய்க்கு கெடுதல், மனதிற்கு கெடுதல், மற்றதெல்லாம். ஆனால் சனி திசையில் சனியின் அமைப்புகளில் பூரணமான சில நல்ல பலன்கள் ஆதிபத்தியத்தை பொறுத்து இருக்கும். இவ்வளவுதான். இது சனியால், சந்திர பார்வையால் சனி ஏற்படக்கூடிய பலன். அடுத்த இதில் வந்து சந்திர இணைவு என்கின்ற புணர்வு, இதையும் கூட சில நேரத்தில் புணர்வு தோஷம்னு சொல்லுவோம். புணர்வு சந்திர பார்வையில் புணர்வு தோஷம், புணர்வு யோகம்னு சொல்றது உண்டு. யோகம் என்பது, தோஷம் என்பது பெரும்பாலும் இணைவின் அடிப்படையில் ஏற்படுதுன்றதுனால அடுத்த வீடியோவில் சந்திரனுடைய இணைவால் ஏற்படக்கூடிய புணர்வு யோகம்னு வேறு விதமாக சொல்லப்படக்கூடிய சுபத்துவ நிலைகளை பார்க்கலாம். வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.